அதிமுக பாஜக கூட்டணி பலமாகவும் தெளிவாகவும் இருப்பதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் அதான் அர்த்தம், அதுதான் கருத்து. அவரு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை கூட மென்ஷன் பண்ணாம கூட்டணி கட்சியில இருக்காரு, அவர் அதை கூட மென்ஷன் அதற்கான காலங்கள் இருக்கு, அந்நேரம் சொல்லிக்கலாம்னு இருக்கலாம். அதிமுக பிஜேபி கூட்டணி பலமாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது, வல்லமையாக இருக்குது, தெளிவாக இருக்குது, தெம்பாக இருக்கிறது. அது நீங்க காலம் இருக்கிறது, பொறுத்திருந்து பாருங்க. அதற்குரிய வாய்ப்புகள் நகர்வுகள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கு. வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. திமுக இருக்கின்ற கட்சிகளெல்லாம் ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முடிவில் தான் எங்களுடைய பொதுச் எடப்பாடியார் செயல்படுகின்றார். அவருடைய கருத்துக்களும் செயல்களும் அப்படித்தான் இருக்கின்றன. ஆகவே திமுக எதிர்க்கின்ற, திமுக ஆட்சியில் வரக்கூடாது என்று எண்ணுகின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எடப்பாடியுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வெற்றி கிடைக்கும். தமிழகத்தில் உள்ள சைவ கோவில்களில் சமஸ்கிருதம் தாண்டவமாடுவதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் செம்மொழி நாளை ஒட்டி சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் 28 இணையர்களுக்கு சீர்வரிசையுடன் கூடிய திருமணத்தை அமைச்சர்கள் ஏவா வேலு, சேகர்பாபு உள்ளிட்டோர் நடத்தி வைத்தனர். விழாவில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு 2000 ஆண்டுகளாக தான் உட்பட இந்துக்கள் மகுடியாக இருந்திருப்பதாக தெரிவித்தார். நான் இந்து தான், நான் தான் தைரியமா இந்துவை பத்தி பேச முடியும். இந்துவா பிறந்து இந்துவை பத்தி பேசலாமான்னு நான் பேசாத வேற யார் பேச முடியும்? குறைபாடுகளை தனக்கு இருக்கிற சூழ்நிலைகள், தன்னுடைய உடலினுடைய மாற்றங்கள் அவன் முடிவு செய்கிற பொழுது தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த மதத்திலே பிறந்த காரணத்தினால் அந்த மதத்தை விமர்சனம் செய்யக்கூடாதா? அதில் இருக்கிற குறைபாடு சொல்லக்கூடாதா? எனக்கு தெரிந்து வைணவ கோயில்களில், பெரும்பான்மையான வைணவ கோயில்களில் 4000 விவரம் இருந்தப்படுகிற தமிழ் தான் ஓதப்படுகிறது, தமிழ் தான் பூசிக்கப்படுகிறது. ஆனால் பல சைவ கோயில்களில் சமஸ்கிருதம் இன்றைக்கு தாண்டவம் ஆடுகிறது. ஒரு நாள் 2 நாள் நிகழ்ச்சியில் கமர்கட், ஒரு மிட்டாய், நோட்டு புத்தகங்கள் கொடுத்துவிட்டு பெரிய நிகழ்ச்சியை நடத்திவிட்டதாக சிலர் பறைசாற்றுவார்கள் என தமிழக வெற்றிக் கழகத்தை அமைச்சர் சேகர்பாபு மறைமுகமாக சாடினார். 2500க்கும் மேற்பட்ட திருமணங்களை முன்னின்று நடத்தி புகழ் சேர்த்தவர். இதுதான் திராவிட மாடலுடைய அடையாளம். இவ்வளவு பெரும்பங்கு ஆற்றுகிறவர் வெளியிலே தெரிவதில்லை. ஆனால் ஒரு நாள் 2 நாள் நிகழ்ச்சிக்கு ஒரு கமரகட்டு, ஒரு மிட்டாய், ஒரு நோட்டு புத்தகம் கொடுத்து விட்டாலே எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி என்று பறைசாற்றுகிறவர் மத்தியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இயக்கத்திற்கு உழைக்கின்ற உன்னத இந்த தொண்டர்களால் தான் இந்த இயக்கம் வலியோடும் பொலிவோடும் இருந்து கொண்டிருக்கின்றது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.